முன்னாள் காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான இடி வழக்கை ரத்து செய்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றிருக்கிறது. முன்னாள் காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான இடி வழக்கை ரத்து செய்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையான திமுக ஆட்சி காலத்தில் சென்னை திருவான்மியூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய சொத்துக்களை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட், அவருடைய மனைவி உட்பட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை 2020 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஜாஃபர் சேட் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக பிரதான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி அவருக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து கடந்த புதன்கிழமை என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் தொடர்பாக சில விளக்கங்களை பெற வேண்டியிருப்பதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி S.M. சுப்பிரமணியம் விசாரணையை ஆகஸ்ட் 27 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.